பதினெட்டு இணைய எழுச்சி நாளில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் உறவுகள் கூடியிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? மே 18 இணைய எழுச்சி நாள் கொடுத்துட்டோம். இன்றைக்கி கொடிசியா திடலில் மிகப்பெரிய மழை பெய்ஞ்சிருக்குது. இந்த மழையும் பொருட்படுத்தாமல் செந்தமிழன் சீமானந்தோட பேச்சை கேட்டதுக்காக ஆர்வமாக இந்த மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அனைத்து மக்களும் அண்ணன் பேச்சை கேட்பதற்காக எவ்வளோ பெரிய மழையும் பொருட்படுத்தாமல் இந்து பேச்சை கேட்கணுன்ற அந்த ஒரு ஆர்வம் தமிழ் இனத்துக்கு மட்டுமே உரித்தானது. அது எந்த ஒரு இனத்துக்கும் வராது, திராவிட இனத்துக்கும் வராது, எந்த ஒரு இனத்துக்கும் வராது. தமிழகத்துக்கு மட்டுமே மிகச்சிறப்பான ஒரு உணர்வுபூர்வமான இந்த நாளில் நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கோம். அண்ணன் பேச்சை கேட்பதற்காக இந்த ஆர்வமுடன் எதிர்பார்க்கிறாங்க. உணர்வுபூர்வமாக கூடியிருக்கீங்க. அப்படிப்பட்ட நாள், இந்த நாள் என்ன நாள்? இது தமிழ் இனத்தை அழிக்கப்பட்ட ஒரு நாள். ஈழப்படுகொலை நிகழ்த்தப்பட்ட இந்த நாளை நாங்கள் ஒரு குற்ற நாளாக அனுசரிக்கிறோம். இது உணர்வுபூர்வமான நாள். இந்த நாள் எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, அந்த வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு மழை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? மழையாலும் சரி, புயலாலும் சரி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வருவார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இங்கு மிகப்பெரிய மழை புயல் அடிக்கப் போகிறது. செந்தமிழன் சீமானந்தனின் புயல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர இருக்கிறது. கொட்டும் மழையிலும் கொடிசியா திடலில் கூட வேண்டிய காரணம் என்ன? அதுவும் குறிப்பாக இன்னைக்கு கூட வேண்டிய காரணம் என்ன, அவசியம் என்ன? நம்ம தொப்புள் படி கொத்தாக குண்டு போட்டு கொண்டாங்க. ஆனால் இந்த கொட்டு மலைக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. கொத்து குண்டவை பார்த்துட்டோம். சின்ன மலை தான். அதனால் அண்ணனின் பேச்சு கேட்க அவங்களோடு இருக்கிறோம். நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் குடும்பத்தோடு வந்திருக்கோம். இவங்க செந்தமிழ் சீமான் பெரியப்ப பாத்தியாவுன்னு அவர் பேச்சுக்கு அடிமை உள்ளலாம். அதனால் வந்திருக்கோம். குறிப்பாக இந்த நாளில் ஒன்று கூடுறதுனால என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழின் வழி, தமிழர்களின் அடையாளம், அவர்களுடைய பட்ட வழிகள் மற்ற தமிழினத்துக்கும் இந்த இனத்திற்கும் தெரியணும். அதனால் வந்திருக்கோம். இளைய தலைமுறை மக்களிடத்தில் எந்த அளவுக்கு போய் இந்த இணை படுகொலை நடந்த சம்பவம் சென்றடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? இளைஞர்களுக்காகவும் வரக்கூடிய இளைஞர்களுக்காக இந்த வழியை கடத்ததான் நம்ம வருடம் இந்த இனப்படுகொலை நாளையே